முன்னாள் கிரிக்கெட் பவுலரான லக்ஷ்மணன் சிவராமகிருஷ்ணன் தனது 17 வயதிலேயே கிரிக்கெட் உலகில் அறிமுகமானார். மிக சிறந்த சுழற்பந்து பவுலரான சிவராமகிருஷ்ணன் இனவெறி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டார். அதோடு அவர் போதைப்பொருள் மற்றும் மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என்ற செய்தி பரவியதால் அவரது கிரிக்கெட் வாழ்க்கை பாதியில் நின்று போனது. இப்போது கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாக அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது பேட்டியில் மக்கள் மோசமானதை பரப்புவதில் மிகவும் ஆர்வமுள்ளவர்கள் என்றும், நான் கிரிக்கெட் உலகில் பயணித்த நேரத்தில் எல்லாம் செல்லும் ஹோட்டல்ஸ் அனைத்திலும் பல விதமான மது கொடுப்பார்கள், நான் அதை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை என்று கூறியுள்ளார். ஆனால் இப்போது அது எனக்கு வாழ்க்கையாகிவிட்டது என்றும் அவர் மனம் வருந்திருக்கிறார். என் 19 வயதில் என்னை மதுவிற்கும் போதைக்கும் அடிமையானவன் என்ற செய்தியை பரப்பினார்கள். என் நற்பெயரை மிகவும் மோசமாக்கினார்கள். ஆகையால் யாரும் தங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பவில்லை. 1987ஆம் ஆண்டு உலகக்கோப்பை முடிந்து நாடு திரும்பிய போது தமிழ்நாடு தேர்வுக் குழுவினர் நீங்களே உடல் தகுதி பெறவில்லை என்று மீடியாவில் தெரிவிக்கும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நான் அப்படி கூற முடியாது என்றும், வேண்டுமானால் என்னை நீங்களே அணியிலிருந்து நீக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டேன். கண்ணாடியில் என்னை பார்க்க விரும்பவில்லை என்றும், நான் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் மது குடித்துவிட்டு தூங்கிறேன் என்று கூறியுள்ளார். நான் விழித்திருக்கும் போதெல்லாம் நான் இறந்து விடுவேனோ என்று நினைப்பதுண்டு. தூங்குவதற்காகவே மதுவுக்கு அடிமையாகிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார். சில சமயங்களில் தற்கொலை எண்ணங்கள் மனதில் தோன்றுகின்றன. ஏதோ ஒன்று முட்டாள்தனமான எதையும் செய்ய விடாமல் தடுத்தது. கண்களை மூடும்போது கற்பனை செய்ய முடியாத படங்களை பார்க்கிறேன். அவை அனைத்தும் மிகவும் பயமுறுத்துகின்றன. கண்களை திறந்தால் எதுவும் இருக்காது. இத்தகைய தகவல்களை கூறியிருக்கிறார் சிவராமகிருஷ்ணன்.